வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்த பங்கு சந்தையில் யார் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ரெண்டு என்டிட்டி. எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ரெண்டாவது டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இவங்க ரெண்டு பேர் தாங்க ஒரு அதிகப்படியான ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்க. யார் இந்த டிஐஐ அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸ். இன்றைக்கி ஏகப்பட்ட மணி லம்சம் எஸ்ஐபியாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு ரீட்டைல் மணி எல்லாம் இந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டாக்ஸை பை பண்ணுறாங்க, ஒரு பெரிய ரிட்டர்ன் என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாங்க. பட் எப்படி இந்த ஃபண்ட் மேனேஜர் மட்டும் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியுது? ஏன் ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸால் எதுக்காக கொடுக்க முடியுதில்லை? நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, அந்தளவுக்கு அவங்க லாபம் பார்க்கறது இல்லை. இன்ஃபேக்ட் ஹெச்என்ஐஸ் இருக்காங்க, அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் இருக்காங்க, அவங்க கூட அந்த அளவுக்கு லாபம் பார்க்கலங்க. ஃபண்டு மேனேஜர் அவரோட எபிலிட்டி டு மேக் ப்ராஃபிட்ஸ், அந்த மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ், அது இன்னமுமே மேட்ச் பண்ண முடியல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால். ஸோ எதனால் ஒரு ஃபண்டு மேனேஜர் ஒரு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை கொடுக்குறாருனாக்கா, ஃபஸ்ட் ரீசன் அந்த ஃபண்டு மேனேஜர் ரிசர்ச் எபிலிட்டி, அவர் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்கோப். ஒரு ஃபண்டு மேனேஜர்னால் நம்ம என்ன நினைப்போம்? நல்லா ஒரு சூட் டையெல்லாம் கட்டிட்டு ஒரு சிஸ்டம் முன்னாடி உக்காந்துக்கிட்டு நிறைய அனாலிசிஸ் ரிசர்ச் பண்ணுவார் தானே, அவர் தானே ஃபண்டு மேனேஜர். ஆனால் இன் ரியாலிட்டி நிறைய ஃபண்டு மேனேஜர்ஸை நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு மாதத்தில் 25 days ஒர்க்கிங் டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு குறைஞ்சபட்சம் 7 நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஃபீல்டு விசிட் பண்ணுறாங்க. என்னங்க ஃபண்டு மேனேஜர் எதுக்குங்க ஃபீல்டுக்கு வரணும்னா, ஒரு ஃபண்டு மேனேஜர் எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்குன்னாக்கா உடனே அவர் வாங்கவே கூடாது. புரோட்டோகால் படி என்ன பண்ணணும்னா, அவர் ஃபஸ்ட் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட், சிஇஓ யார், ஃபவுண்டர் யார் போய் மீட் பண்ணணும். அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க அக்ரெசிவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸு எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க பாலிசிஸ் எப்படி இருக்குது, அதை அவர் என்ன பண்ணுவார், அவர் கண்ணால் கான்வர்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்பார். அவர் வி வில் மீட் த ஃபவுண்டர்ஸ் 1-to-1. அவங்க இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது போய் பார்ப்பார். இண்டஸ்ட்ரி எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்களா, அந்த இண்டஸ்ட்ரி எந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது, ப்ராடக்ட் எப்படி டெலிவரி ஆகுது, எல்லாத்தையும் நேரில் பார்ப்பார். அது மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போவார். ஜாகிரஃபிக்கில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்களா, எந்த ப்ராடக்ட் நிறைய விற்குது அவங்களுக்கு, இது எல்லாத்தையும் ஃபீல்டு விசிட்டில் செக் பண்ணுவார். இந்த ஒரு ரிசர்ச் எபிலிட்டி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. டைமும் கிடையாது, அந்த அளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸுமே கிடையாது. ஸோ ரிசர்ச் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு they have the research ability and they put the really heart out to give returns to investors. Number 1. Number 2, அவருக்கு எக்ஸ்பர்டைஸ். டே இன் அண்ட் டே அவுட் என்ன வேலை அவருக்கு, இன்வெஸ்டரோட மணியை மல்டிப்ளை பண்ணுறது. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ஃபண்ட் மேனேஜர் அட்லீஸ்ட் ஹேவ் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்வெஸ்டிங் அலோன். அந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மினிமம். தட்ஸ் அ மினிமம். நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30-35 years எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்பர்டைஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. மூணாவது, எவ்ரி ஃபண்ட் மேனேஜர் ஹேஸ் மென்டார்ஸ். அவரே ஒரு எக்ஸ்பர்ட்டு, ஆனால் அவருக்கும் ஒரு மென்டார்ஸ் இருக்காங்க. ரிசர்ச் அனலிஸ்ட், ஒரு செக்டாருக்கும் ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க. கெமிக்கலாக அதில் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட், பேங்கிங்காக அதில் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பார், மேனுஃபேக்சரிங்காக அதில் ஒரு ரிசர்ச். எதனாலனாக்கா ஒரு செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள், டைனமிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த ஒரு ஃப்யூச்சர் மார்க்கெட் ஸ்கோப்பு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் 3 to 5 yearsல ஒரு ஸ்கோப் இருக்குது. அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன பண்ணுவார், டேட்டா பாயிண்ட்ஸை நிறைய எடுத்து கொடுப்பார். என்ன ப்ராடக்ட், என்ன இன்னோவேஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த இன்னோவேஷனில் எந்த கம்பெனி லீடிங் கம்பெனி, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது ரிசர்ச் அனலிஸ்ட். நம்பர் 1. நம்பர் 2, சிஐஓ, சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது இது இப்படி பண்ணு, இது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். அதுக்கும் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டிஸ். அவரோட முழு நேர வேலையை உங்கள் பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது தான். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ் அவங்க என்னென்ன பங்குகளை வாங்குறாங்க, என்னென்ன பங்குகளை விற்கிறாங்க, இது எப்போவுமே நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. எவ்ரி ஃபண்டு ஹவுஸ், மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணணும்னாக்கா மந்த்லி போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர் அப்படின்றத கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டில் டிக்ளேர் பண்ணியே ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா என்னோட பர்சனலாக குவாண்ட், பிபிஎஃப்ஏஎஸ், ஐசிஐசிஐ இந்த ஒரு 3 ஃபண்ட் ஹவுஸை ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்னென்ன வாங்குறாங்க, என்னென்ன விற்கிறாங்க கம்பெனிஸ்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா குவாண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா ரிலையன்ஸில் நிறைய பங்குகளை வாங்க ஆரம்பித்தாங்க. சடன்லி
குவாண்ட் மிட் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் 10%, குவாண்ட் ஆக்டிவில் 9.95, 10, குவாண்ட் ஃப்ளெக்ஸியில் மேஜர் பார்ட்டிசிபேஷன், குவாண்ட் ஸ்மால் கேப்பில் ரிலையன்ஸ் பார்ட்டிசிபேஷன் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் 10%, குவாண்ட் இஎல்எஸ்எஸ்ல அகெயின் ரிலையன்ஸ். என்னடா ஆகுது, எதுக்காக இவங்க ரிலையன்ஸ் இப்படி துரத்தி வாங்குறாங்க? தென் அந்த ரிலையன்ஸ் கம்பெனியோட ஒரு ரேடார் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸில் வர ஆரம்பிக்கும். ஸோ எதனால் இவங்க பண்ணுறாங்க? ஸோ ரிலையன்ஸில் அப்படி என்ன நடக்குது அதை பார்க்கும்போது நானும் அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வாங்க ஆரம்பித்தேன். தெர் வாஸ் சம்திங் குட் அபவுட் ரிலையன்ஸ். அவங்க எதுக்காக வாங்குறாங்கன்றதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கன்வின்சிங்காக இருந்தது டைமிங்கை பொறுத்த வரைக்கும். டுடே ஐம் சிட்டிங் வித் குட் ப்ராஃபிட்ஸ். ரிலையன்ஸ் இஸ் மேக்கிங் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் ஒரு 1.5-2 months. வெரி ஷார்ட் டேர்ம் இது. அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா குவாண்டில் மிஸ்டர் சந்தீப் டண்டன், பிபிஎஃப்ஏஎஸில் மிஸ்டர் ராஜீவ் தாக்கர், ஐசிஐசிஐயில் மிஸ்டர் சங்கர் நரேன், இவங்கெல்லாம் வெட்டரன்ஸ். ஸோ அவங்க என்னென்ன ஃபண்டுகளை வாங்குறாங்க, எந்தெந்த கம்பெனிகளை விற்கிறாங்க, அந்த போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர்ஸில் வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பங்குகளை வாங்க முடியும், ஸ்டாக்ஸை வாங்க முடியும்னு. ஸோ இந்த வீடியோவில் டாப் 10 ஸ்டாக்ஸ் ஹெல்டு பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4000 கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது. அதில் 1500 கம்பெனி ஆக்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனியில் டாப் 10 கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் எது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரிஃபர் வச்சுட்டு இருக்க, அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 10th ரேங்க்ல இருக்கக்கூடிய கம்பெனி சன் ஃபார்மாசிட்டிக்கல். 404 ஸ்கீம், 404 ஸ்கீம்ஸ் அவங்களோட சன் ஃபார்மான்ற ஒரு ஸ்டாக்கை அவங்க ஸ்கீம்ஸில் வச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி வென் இட் கம்ஸ் டு ஃபார்மாசிட்டிக்கல் இன் இந்தியா. நிறைய இந்த ஒரு ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ஸ், ஜெனரிக் ஃபார்முலேஷன்ஸ், வைடு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. 404 மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸ் இந்த கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணி வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. லோ டெட் கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, நல்ல ப்ராஃபிட் லாஸ்ட் ஒரு 5 years ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கு, 26.4% CAGR. ஸோ 10th ரேங்க்ல இருக்கக்கூடியது சன் ஃபார்மாசிட்டிக்கல். 9th NTPC 9th ரேங்க்ல இருக்கிறது. 425 ஸ்கீம்ஸ், 425 ஸ்கீம்ஸ் NTPCயை வச்சுட்டு இருக்காங்க. அகெயின் ஒன் ஆஃப் லார்ஜஸ்ட் இன் கேஸ் அண்ட் இந்த தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC இந்த செக்டாரில். இது குட் குவாலிட்டி கம்பெனி, அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். 9th ரேங்க்ல இருக்கக்கூடியது NTPC. 8th ரேங்க் ஏர்டெல், பாரதி ஏர்டெல். 430 ஸ்கீம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. லிட்டரலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன், எய்தர் யூ ஷுட் ஹேவ் ஜியோ ஆர் யூ ஷுட் ஹேவ் ஏர்டெல். அந்த அளவுக்கு வெரி ஸ்டிஃப் காம்படிஷன். 3வது காம்படிஷனே இல்லை. லிட்டரலி there is no third competition. ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் when it comes to telecom. இந்தியா மட்டும் இல்லைங்க, ஸ்ரீலங்கா, ஆஃப்ரிக்கா மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 கண்ட்ரீஸில் இவங்களோட ஆப்ரேஷன் இருக்குது. பாரதி ஏர்டெலோட ஆப்ரேஷன் இருக்குது. 8th ரேங்க் பாரதி ஏர்டெல், 430 ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. 7th ரேங்க் என்னோட ஃபேவரட் கம்பெனி ஆக்சிஸ் பேங்க். 443 ஸ்கீம்ஸ் ஆக்சிஸ் பேங்க்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா 3rd லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ் பேங்க். அது மட்டும் இல்லைங்க, நிறைய சப்சிடரியை வச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே ப்ராஃபிட்டபிள் சப்சிடரிஸு. ஆக்சிஸ் ஃபைனான்ஸு, ஆக்சிஸ் கேபிட்டலு, ஆக்சிஸ் எம்என்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஆக்சிஸ் ட்ரஸ்டி, ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ், மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கூட ஒரு ஷேருமே வச்சுட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இந்த ஒரு சப்சிடரிஸுமே ஃபைனான்ஷியல் சர்வீஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் சப்சிடரிஸ். ஸோ 7வது ரேங்க்ல இருக்கக்கூடியது ஆக்சிஸ். 6th ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 452 ஸ்கீம்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுட்டு இருக்காங்க. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிங்க, இந்தியாவிலேருந்து ஒன் ஆஃப் த ஃபார்ச்சூன் 500 கம்பெனி, ட்ரூ மல்டிநேஷ்னல் பப்ளிக் செக்டார்லேருந்து ஒரு மேஜர் பேங்க், பெரிய ஒரு பேங்க், இந்தியன்ஸ் லார்ஜஸ்ட் பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா SBI. நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. லாஸ்ட் 5 years 76.1% அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். SBI இது குறை சொல்ல முடியாத பெர்ஃபார்மன்ஸ். அது ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட், ஒர்க்கிங் கேபிட்டலுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. குட் பேங்க், குவாலிட்டி பேங்க். 6th ரேங்க்ல இருக்கக்கூடியது SBI. 5th ரேங்க் லார்சன் அண்ட் டோர்போ, L&T. ட்ரூலி ஒரு இன்னைக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் மார்வல் ஒன்று நீங்கள் செய்யணும், மேன் மேட் இன்ஜினியரிங் மார்வல், பெரிய மேசிவ் ஸ்ட்ரக்சர், ட்ரூ சயின்டிஃபிக் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் வச்சு பண்ணணுன்னாக்கா ஆப்ஷன் ரொம்ப கம்மி. இவங்க கிட்ட தான் அந்த கட்டிங் எட் டெக்னாலஜி இருக்குது, இவங்க கிட்ட தான் அந்த ரிசோர்ஸஸ் இருக்குது. ஹை டெட் கம்பெனி.
ஏன்னா இந்த ஒரு மாடலே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடலே டெட் வாங்கி நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அதனால் ஹை டெட், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், நல்லா ரன் அப் ஆகிடுச்சு. ஸோ 5th ரேங்க்ல இருக்கக்கூடிய கம்பெனி L&T, 467 ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியை வச்சிட்ருக்காங்க. 4th ரேங்க்ல இருக்கக்கூடியது இன்ஃபோசிஸ், 494 ஸ்கீம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. குவாலிட்டி கம்பெனி. ஐடின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த மைண்டில் வரக்கூடிய கம்பெனி இன்ஃபோசிஸ். அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் குவாலிட்டி கம்பெனி. நல்ல விஷயம் என்னன்னா வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேர் கரண்ட்லி. ஸோ 4th ரேங்க்ல இருக்கக்கூடிய கம்பெனி இன்ஃபோசிஸ், 494 ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. 3rd ரேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், 495 ஸ்கீம்ஸ் ரிலையன்ஸை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் திருபாய் அம்பானி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்களோட தனித்தன்மை, யூனிக்னஸ் என்ன தெரியுங்களா? எதில் அவங்க ஒரு காலை எடுத்து வச்சாலும் அந்த இண்டஸ்ட்ரியை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அந்த ஸ்கேலில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரியாக, இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸ் ரீட்டெயிலாக இருக்கட்டும், போய் பாருங்கள். ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் நிறைய சாய்ஸஸ், பலன்னு இருக்கும் அந்த ஒரு ஷோரூமே உங்களுக்கு. யூ கெட் சாய்ஸஸ், வெரி வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸ், ஷார்ப் ப்ரைஸ், ஸ்டைல் ஃபேஷன், ஷார்ப் ப்ரைஸ், அஃபோர்டபுள் ஃபேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் தே ஆர் டிஸ்ரப்டிங் த மார்க்கெட். ஸோ 3rd ரேங்க்ல இருக்கக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், 495 ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. 2nd ரேங்க் HDFC பேங்க், ஒன் ஆஃப் த வெல்த் ஜெனரேட்டிங் மிஷின்ங்க இது HDFC பேங்க். இந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு பெரிய ஒரு வெல்த் ஜெனரேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்டாக் இது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாக இட் இஸ் ஹேவிங் அ வெரி டஃப் ஃபேஸ், நில் ரிட்டர்ன் லாஸ்ட் 3 இயர்ஸாக. பட் ட்ரூலி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ப்ரைவேடைட் பேங்க் HDFC பேங்க் இன்னமுமே ஒரு நல்ல குவாலிட்டி கம்பெனி. பட் அவங்க இப்போ இந்த ரிவர்ஸ் மெர்ஜரில் HDFC அக்வயர் பண்ணதுனால அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். இட் இஸ் கோயிங் அண்டர் கன்சாலிடேஷன் ஃபேஸ், கொஞ்சம் ரஃப் ஃபேஸில் போயிட்டு இருக்கு. பட் 560 ஸ்கீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, தே ட்ரஸ்ட் HDFC பேங்க் டு கம் அப். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, HDFC பேங்கை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. 560, 2nd ரேங்க். 1st ரேங்க் ICICI பேங்க், 567 ஸ்கீம்ஸ். அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் தே ட்ரஸ்ட் ICICI பேங்க் டு ப்ரொடியூஸ் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ். 2nd லார்ஜஸ்ட் ப்ரைவேடைஸ் பேங்க், எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட், எக்ஸலண்ட் குவாலிட்டி, அண்ட் இட்ஸ் அவைலபிள் அட் ஃபேர் வேல்யூவேஷன்ஸ். ஸோ 1st ரேங்க் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் வித் 567 ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஹோல்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாமான்னாக்கா, ப்ளீஸ் டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு கண்டிப்பாக கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த ரிஸ்க் எடுக்கும்போது தான் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ரிஸ்க் அப்பட்டேட் இருக்கா, அவ்வளோ ஒரு டியூரேஷன் உங்களால் ஹோல்டு பண்ண முடியுமா, இது எல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ஹோல்டு பண்ணுறதெல்லாம். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் யூ ஹேவ் டு டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தேன், கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா, ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் என்ன? இந்த ஒரு 10 ஸ்டாக்கில் நீங்கள் ஃபேவரட்டாக ஸ்டாக் என்ன? நீங்கள் எந்த ஸ்டாக்கெல்லாம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் டு see யுவர் கமெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா அதோட லிங்க் இதில் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டே டியூன்ட். நிறைய வீடியோஸ் அபவுட் ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். Sathish signing off.